ஹலோ கைஸ், இன்றைக்கி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் சொல்லுவாங்க உன்னால் முடியாது முடியாது முடியாது. பட் என்னால் முடியும்னு சொல்லிட்டு நான் கிச்சனில் சமைக்க போகிறேன். என்ன செய்ய போகிறோன்னா பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் செய்ய போகிறோம். எனக்கு சமைக்கவே தெரியாது. நான் சமைச்சு உங்களுக்கும் சொல்லி கொடுக்க போகிறேன். இன்னிலேருந்து ஒவ்வொரு நாளும் என்னோடய வீடியோஸ் டெய்லியும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். யூடியூப் சேனல் நேம் என்னென்னா தமிழ்ஸ் கிச்சன். நீங்கள் தொடர்ந்து வர அப்டேட்ஸ் பார்க்கணுன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இதை வச்சு தான் நம்ம பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் பண்ண போகிறோம். ஸோ சீஸ் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். சீஸ் தேவை. நம்ம கேஸில் போட்டு கொஞ்சம் நேரம் அதை வேக வைக்கணும். கேஸ் நம்ம பற்ற வச்சாச்சு. இப்போ இந்த 3 பொட்டேட்டோவும் நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ நம்ம அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் அது வேகட்டும். பொட்டேட்டோ வேகிற நேரத்தில் நம்ம இந்த வெங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணி வச்சிடலாம். எங்கள் வீட்டில் அந்த காய் கட் பண்ணுறதுலாம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் இதில் தான் கட் பண்ணுவோம். மேபி இது நான் எப்படி இருக்கும்னு தெரியல. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்கள் வீட்டில் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கருவேப்பிலை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நம்ம கம்மியாக பண்ணுறதுனால ஒரு பச்சை மிளகா போதும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு சீஸ் இருந்தால் போதும். நான் ஒரு 3-4 பீஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ இதை நம்ம 4ஆக டிவைட் பண்ணிக்கலாம். நம்ம டிவைட் பண்ணியாச்சு. அதையும் நம்ம இதில் எடுத்து வச்சிடலாம். எங்கள் வீட்டில் குக்கர் இல்லை. ஸோ அதனால் நான் இதில் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் குக்கர் இருந்துச்சுன்னா ஒரு 3 to 4 விசில் வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக வெந்து வந்துடும். இப்படி வந்துடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். ஆனியன், அப்புறம் நம்ம போட்டு வச்ச இது கருவேப்பிலை கட் பண்ண மறந்துடுமே. ஆக்சுவலாக அது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இது போட்டு கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ இந்த பச்சை மிளகா, வெங்காயம் பிடிக்கும்னா நிறையவே போட்டுக்கோங்க. எனக்கு பிடிக்கும், அதனால இவ்வளோ போட்டிருக்கேன். பொட்டேட்டோவோட வெங்காயம் நிறைய தெரியுது. ஓகே, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரக்கூடாது. அது ஒரு மாதிரி வரணும். இதில் நம்ம பொட்டேட்டோ ஓவர் மிக்ஸ்டு ஆனதுனால கொஞ்சம் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. மைதா ஏன் ஆட் பண்ணுறோன்னா கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு. கொஞ்சமாக இதில் எதுனா பண்ணுறதுக்கு ஃப்ரை அந்த மாதிரி மசாலா இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். பேர் போண்டா. லைக் வீட்டில் போண்டா செய்வாங்கள்ல, சீஸ் போண்டான்னு வச்சிடலாம். சீஸ் பாலுக்கு பதிலாக பாருங்கள். நல்லா ரவுண்ட் பண்ணி, இது ஒட்டக்கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் நல்லா பண்ணுறேன். அது ரொம்ப நேரம் காயுது. அது பாருங்கள், இங்கேருந்தே உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. புகைலாம் நல்லா
செம்மையாக காஞ்சிருச்சு. பிரெட் க்ரம்ஸ்லாம் இல்லை, அதுக்கு பதிலாக இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் தான் இருக்குது. அதை நான் வேணால் தூள் பண்ணிக்கிறேன். லைக் எப்படி இருக்குது பாருங்கள், இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ். செம்மையாக இருக்குது. வாவ் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து நான் ட்ரை பண்ணேன், ஏதோ ஒன்று வந்துருச்சு. ஆக்சுவலாக இதோட என்னமோ வந்திருக்கு, என்ன வந்திருக்குன்னு தான் தெரில, என்னமோ வந்திருக்கு. சீஸ் பால் மாதிரி வரல, பட் அது வந்து ஒரு போண்டா மாதிரி வந்திருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.